ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது, உங்களுக்கு இமேஜ் சாட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது எடிட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்பெஷல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருவோம். இன்ஸ்டாகிராம் பார்த்தா பயோவில் பார்த்தா கொடுத்துருக்கோம். மறக்காம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்து ஒயிட் கலர் கொடுத்துங்க. கொடுத்து பார்த்தா நான் செலக்ட் பண்ண பார்க்குறேன். செலக்ட் பண்ணி உள்ளது டூல்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணி கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிராப்பிங் போர்ட்ரேட் அப்படின்னு இருக்கும். அந்த போர்ட்ரேட் அப்படின்னு செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் யார் சாட் பண்ணி அவங்க இமேஜ் எடுத்து ஆட் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் அந்த வீடியோ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போட சொல்கிறது நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜஸ்ட் இதேமாதிரி நான் கிராப் பண்ணி இமேஜ் கரெக்டாக உங்கள் இமேஜ் கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணிட்டு பார்த்தா கரெக்டாக பார்த்தா அரேஞ்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த மேலே பாதி இமேஜ் வச்சுங்க, கீழே பாதி வச்சுங்களா. ஜஸ்ட் மேலே பாதி கீழே பாதி கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்து திருப்பி அதே இமேஜில் அதே ஷேட்டில் நீங்கள் போட்டிருக்க இமேஜில் ஒரு கலர் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் எடுத்து கலரை பார்த்தா பிளண்ட் பண்ணுங்க. கலரை பார்த்தா கொடுத்து அந்த கலரை கொடுத்துட்டு ஜஸ்ட் திருப்பி ஒவாசிட்டி கம்பெனி திரும்பி இந்த ஒரு ஆட் பண்ணுற பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டிக்கர் இது மாதிரி இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபோட்டோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தான் டெலிகிராம் சேனலில் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பாருங்கள். அந்த பாக்ஸ் மாதிரி அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் குரூப் கொடுத்துருக்கேன். மறக்காம குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 வச்சுட்டு பிளர் 20 வச்சிங்க. ஒப்பாசிட்டி 100 வச்சிங்க. 0 அப்படின்றத கரெக்டாக வச்சிங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. ஒரு சாங்கோட லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ராஜாவான வாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கோட லிரிக்ஸ் அது அந்த லிரிக்ஸ் டைப் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் இந்த ஒரு நிறைய என்கிட்ட பார்த்தா 9 ஃபாண்ட்ஸ் இருக்குது. அந்த 9 ஃபாண்ட்ஸ் பார்த்தோன்னா தமிழ் ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கீழே பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் சேனல் குரூப் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் குரூப்பில் பார்த்தா இந்த லிங்க் அதாவது நீங்கள் பார்த்துருக்க தமிழ் ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கலாம். டெலிகிராம் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஜஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஒயிட் கலர் கொடுத்துங்க. இதுக்கு பார்த்தா நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. அதில் எல்லோ கலர் ஃபாண்ட் எல்லோ கலரில் இருக்கும். ஜஸ்ட் கலர் எல்லோ கொடுத்துங்க. மேலே இருக்கிறது ஒயிட் கொடுத்துங்க. கீழே எல்லோ கலர் கொடுத்துட்டு ஃபாண்ட்டு நான் தமிழ் ஃபாண்ட் பார்த்தா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா. சிம்பிள் மாதிரி பார்த்தா அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோன்னா அந்த பேக்ரவுண்டில் அந்த ஃபாண்ட்டுக்கு பேக்ரவுண்டில் நம்ம கலர் மாற்ற போகிறோம். அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் இருந்து ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி தான் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்து எரேஸ் ஆப்ஷன் பண்ணி பார்த்தா நான் எரேஸ் பண்ணுற மாதிரியே பார்த்தா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம இந்த வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போடுறதுல ஒரு விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிங்க. ஓகேங்களா. ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த இமேஜுக்கு வந்து கரெக்டாக லாஸ்ட் எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எரேஸ் ஆப்ஷன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா எரேஸ் பண்ணுங்க. எரேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் நான் எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். மரம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபுல்லாக எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட்டை பார்த்தா கரெக்டாக லேயருக்கு மேலே வச்சுட்டு பார்த்தா முடிச்சுட்டு பார்த்தா முடிச்சு அது சிம்பிளாக தான் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தா டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் வந்து திருப்பி எடிட் ஃபோட்டோ கொடுத்து இதே இமேஜ் பார்த்தா நெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு பார்த்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தா மாஸ்க் டவர் ப்ராப்ளம் ஓகேங்களா. மாஸ்க் அப்படின்னு இருக்கும். அதில் டஸ்ட் அப்படின்னு போது ரெண்டாவது இருக்குது. அந்த டஸ்ட் தான் கிளிக் பண்ணி பார்த்தா நான் எரேஸ் டஸ்ட்லாம் பார்த்தா உங்கள் ஃபேஸில் அதிகமாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த எரேஸ் பட்டன் கிளிக் பண்ணி பார்த்தா நான் இதுமாதிரி நான் எரேஸ் பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி பார்த்தா எரேஸ் பண்ணிங்களா. ஜஸ்ட் 3 இமேஜ் நான் கிளிக் பண்ணியும் 3 இமேஜில் இருக்க மேலே ஷர்ட்டில் அந்த உங்கள் ஃபேஸில் இருக்க டஸ்ட்டில் பார்த்தா க்ளீன் பண்ணி ஓகேங்களா. க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ முடிச்சு இதுக்கு நீ ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.